இல்லை அவங்க பொண்ணு கூட இப்போ பேட்டி கொடுத்துருக்காங்க. சிவகார்த்திகேயன் தான் என்னோட ஃபேவரட் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அவரும் ரொம்ப பயங்கரமாக பவ்யமாக வாங்கி வச்சுருந்தாரு. அவர் கூட போகலையா? சினிமா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாம் சமீப காலமாக ஸ்க்ரீனில் காட்டிலும் ஸ்க்ரீனுக்கு வெளியில் தான் அடித்து தள்ளுறாங்க. பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சிலெல்லாம் பின்னுறாங்க எல்லா நடிகரும். ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா அழுகிறானுங்க, சிரிக்கிறானுங்க, என்ன கொள்றானுங்க, என்ன தாக்குறானுங்கன்னு போட்டு ஸ்க்ரீனில் காட்டிலும் இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. படத்தில் நடிக்கிறான்னா ஸ்டேஜில் நடிச்சிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி தான். அப்போ இதை நீங்கள் பத்திரிக்கை முந்திலாம் அதெல்லாம் சினிமா ஒரு கல்யாண பத்திரிக்கை வைக்கிறப்ப இந்த டெலகிராம் கொடுக்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சிருக்காங்கன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கப்பல எங்கள் அப்பாலே இந்த கல்யாணத்துக்கு நம்ம போக முடியல, ஒரு டெலகிராம் கொடுத்துட்டு வா அப்படிம்பாங்க. போய் டெலகிராம் கொடுப்போம், இந்த கல்யாணத்துக்கு வர முடியல, வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா வந்த காலங்கள் இத்தனை நடிகர்கள் பத்திரிக்கை வச்சிருக்காருல்ல, ஒரு வீடியோ போட்டுடலாம்ல. நீங்கள் வர முடியாது, வேலைப்பழுவாக இருக்கீங்க, இங்கே வந்தால் கூட்டம் வரும், எல்லாம் இருக்கும், உங்களை நம்பி பத்திரிக்கை வச்சிருக்காரு. இன்னைக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய இந்த புதுமண தம்பதிகளுக்கு விஷஸ் வாழ்த்துக்கள் அப்போ நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் ஒரு வீடியோ போட்டிருந்தா கூட சந்தோஷமா இருக்கும் இல்லையா?